கார் புக் பண்ணிருக்கோம், தயவு செஞ்சு சொல்றேன் யார்கிட்டயும் சொல்லாத. நான் யார்கிட்டங்க சொல்ல போறேன்? ஒரு கட்டுகளவு கூட வெளியே கசிய கூடாது, புரியுதா? ஆமாங்க, சொல்லக்கூடாது. அந்த ரிலேஷன் இருக்காங்களா, அதுவே பாதி கண்ணுங்க. என் ஃப்ரெண்ட் இருக்கால கீதா, ஆமா, அவ என்ன பண்ணா தெரியுமா? போன வாரம் புதுசா ஸ்கூட்டி வாங்கினா. அந்த ஸ்கூட்டி வாங்கிட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் சாப்பிட்டு தள்ளினாங்க, சீன் போடுற மாதிரி. என்ன ஆச்சு தெரியுமா? பெட்ரோல் காலியாகி நடுரோத்துல நின்றுச்சு. ஏமா, பெட்ரோல் போட்டாதான் வண்டி ஓடும். ஏதோ அபசகுணமா நின்னுச்சா இல்லையா? சொல்லக்கூடாதுங்க. ஏதோ உனக்கு புரிஞ்சா சரி, தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாத. யார்கிட்டங்க சொல்ல போறேன்? சொல்ல மாட்டேங்க. கார் எடுத்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம், அவ்வளவுதான், வேற என்ன. அத்தை, ஹலோ. ஹலோ மாப்பிள்ள. அத்தை சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என் மகளா எப்படி இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கா. அவளுக்கு என்ன ராணி மாதிரி இருக்காத்த. சரி மாப்பிள்ள. ஏதோ கார் வாங்குறதா கேள்விப்பட்டேன் மாப்பிள்ள. வெள்ளை கலர் காரா? சரி சரி மாப்பிள்ள. 5 சீட்டரா வாங்கிருக்கீங்களே, 7 சீட்டர் நானும் வந்து உட்கார்ந்துருப்பேன்ல. இல்ல மாப்பிள்ள கேக்குதா? கேக்குது கேக்குது. சரி மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள, வைக்கிறேன். ஓகே ஓகே, பை. என்னடா அது, இப்பதானே பேசுறோம், கார் கலருக்கு கூட கரெக்டா சொல்றாங்களே. ஏய் இங்க வாடிங்க. ஏங்க எதுக்கு சும்மா கத்திட்டு இருக்கீங்க? ஏய் உங்ககிட்ட யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னல. ஆமா, எதுக்கு உங்க அம்மாட்ட சொன்ன? ஏங்க வெளியே யாருக்கிட்டயும் தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்க, எங்க அம்மா கிட்ட தானே சொன்னேன். உங்க அம்மாட்ட சொல்லலையா? புரிஞ்சிருச்சு. ஏய் ஒரு சரி அறிவே இல்லையா உனக்கெல்லாம்?